ஒரு பையன் அதிகமா கோவப்பட்டே இருக்கான். ஒரு நாள் அவங்க அப்பா அவன்கிட்ட சுத்தியலும் நிறைய ஆணியும் கொடுக்குறாரு. இனிமேல் கோவம் வரும்போதெல்லாம் வீட்டுக்கு பின்னாடி இருக்க சோத்துல ஆணி அடி அப்படின்னு சொல்றாரு. நாள் 10 ஆணி, அடுத்த நாள் 7, அப்புறம் 5, 2 அப்படின்னு ஆணி அடிக்க அவனோட கோவம் எல்லாம் குறைஞ்சிடுது. ஒரு நாள் ஒரே ஒரு ஆணி மட்டும் அடிச்சான். மொத்தம் 45 ஆணி அடிச்சிருக்கேன். இனி எனக்கு கோவமே வராதுன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்றான். இனிமேல் கோவம் வராத நாள்ல ஒவ்வொரு ஆணியா பிடுங்கிடுன்னு சொன்னாரு. 45 நாள்லயே அடிச்ச ஆணியெல்லாம் பிடுங்கிட்டுன்னு பெருமையா அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்து காட்டுறான். உடனே அவங்க அப்பா சொல்றாரு, ஆணியெல்லாம் பிடுங்கிட்ட, ஆனா சோத்துல இருக்க ஓட்டையெல்லாம் என்ன பண்ணுவ? உன் கோவமும் இப்படித்தான், நிறைய பேரை காயப்படுத்தும்னு சொல்றாரு. அர்த்தமுள்ள கோவம் நியாயமானது. ஆனா சில நேரங்கள்ல நம்மளுக்கு வர அர்த்தமற்ற கோவங்கள் காரணமே இல்லாம நம்மளை சுத்தி இருக்க எல்லாத்தையும் ஹர்ட் பண்றதோட மட்டும் இல்லாம கடைசியில அந்த கோவத்தினால நம்மளை சுத்தி இருக்க எல்லாரும் நம்மளை ஹர்ட் பண்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுரும். கோவப்படுங்க, ஆனா அந்த கோவம் நியாயமானதான்னு யோசிச்சு கோவப்படுங்க.